ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. வாங்க மாப்பிள்ள. வாங்களா? நீங்களே வீடெல்லாம் போய் தான் ரோட்ல நிக்கிறீங்க. என்னவான்னு கூப்பிடுறாங்க? எதுக்கு ரோட்ல உட்கார வைக்கவா? என்ன பாக்குற? அதான் ஒட்டு மொத்தமா டயராவை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்கல்ல. சீக்கிரமா போய் கேளு. இந்த நிலைமையில போடி, உள்ளதும் போயிட போகுது. போடி, ஏன் நின்னுட்டு இருக்க? போன்னு சொல்றேன்ல, போ. என்ன கண்மணி? அம்மா. என்னம்மா? சொல்லுமா. கேளுடி. என்ன கண்மணி? நம்ம வீட்ல எனக்கு போட்ட நகையெல்லாம் அவங்க கேக்குறாங்கம்மா. எல்லாம் இங்க இருக்குன்னு சொன்னா அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கண்மணி, நீ கொடுத்த நகையில அப்படியே பீரோல வச்சிருக்கேம்மா. அதுக்கப்புறம் நான் பீரோவை திறக்கவே இல்லை. திடுதிப்புன்னு வீடு காலி பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதான் பீரோவை லாரியில ஏத்திட்டாங்க. இப்போ எப்படி? லாரியில தானே இருக்கு, ஒன்னும் வித்தர்ல இல்ல. லாரி எதிரில தானே இருக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு சங்கடமா இருக்கும். சாவியை கொடுங்க, நானே எடுத்துக்கிறேன். சரியா? சாவி எடுத்து கொடு. நவுரு. நவுரியா? நல்ல வேலை, எல்லாம் இருக்கு. ஏய், என்னடி உன் நகை தானே எடுத்துட்டு போறோம்? எதுக்கு ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? புடி புடிடி, வா. கண்மணி, கிளம்பி போமா. என் நிலைமைய பாத்தீங்களா? கிளம்பு கிளம்பு, போ. வா. ஏய், நீ போ. வாடி, வந்து வண்டியில ஏறு. வரேம்மா. தத்தா, முன்னாடி ஆட்டோ இருக்கு, கிளம்புங்க. கணக்குல இல்ல தம்பி, நான் வண்டியோட வரேன். சரி. குடுமா போமா, வண்டியில ஏறு. ஐயோ 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 ஐயோ, என் காசெல்லாம் போச்சே, ஏமாத்திட்டு போறாங்களே. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என் பணத்தை வாங்கி மூழ்கிட்டு குடும்பத்தோட எல்லாரும் ஊரை விட்டு போறீங்களா? பொறுங்கம்மா, வீடெல்லாம் யாரும் காலி பண்ணல, வீடு மாத்திரம், அவ்வளவுதான். என் பணத்துக்கு என்ன வழி? என்ன பணம்?
விவரமா சொல்லுங்க. உங்க அப்பா பிளாட் கட்டுறேன்னு எங்க கிட்ட பணத்தை வாங்கினாரு. அந்த பணத்துக்கு பதில் சொல்லிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. இங்க பாருங்க, ஊரை விட்டு யாரும் போல. வீடை மாத்திட்டு வேற வீடு போறோம், அவ்வளவுதான். பணத்தை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க. புஷ்பா உங்க சொந்தக்காரருக்கு தானே சொல்ல நீ. சொந்தக்காரங்களா? யாரு? உங்க வீட்டு பொண்ணு சக்தி இருக்கால, அவன் புருஷன் திவாகர், அவனோட பெரியம்மா பொண்ணு. சரி, நீங்க யாராவது இருந்துட்டு போங்க. எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஆஃபீஸ்ல வந்து பேசுங்க. இப்படி ரோட்ல என்ன பிரச்சனை பண்ணாதீங்க. என்னது ஆபீஸா? வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்க, ஆபீஸையும் போட்டு போட்டீங்கன்னா உங்களை எங்க வந்து பிடிக்கிறது? இதுக்குதான் வீடுன்னு ஒண்ணு இருந்தா நம்ம மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வரும்னு சொன்னேன். யார் என் பேச்சு கேட்டீங்க? ஏய், நீ என்னமோ பெருசா நாட்டமா பண்ண, இப்ப பாத்தியா தெருவுல நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க, என்ன பதில் சொல்லுவேன்? அத்தை, நீங்க சும்மா இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்க வீடெல்லாம் எங்கேயும் போல, எல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நாங்க டெய்லி ஆஃபீஸ் வந்து போவோம், நீங்க ஆஃபீஸ்ல வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. அம்மா கிளம்பலாமா? ஏறுங்க. ஆட்டோண்ணே வாங்க. வரங்க அண்ணா வண்டி இந்த எடுங்க. காசு எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சனே. இந்த மனுஷன் சொல்ல சொல்ல கேட்காம கொடுத்துட்டு இப்ப ஏமாந்து போய் நிக்கிறாரு. என்ன பண்ணுவேன் நானு? இவங்கள்ட்ட ஏமாந்த காசை திருப்பி வாங்க முடியுமா? எங்க குடும்பத்தையும் இப்படி ஏமாத்திட்டீங்களே. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்களா? இப்படிதான் ஏமாத்துவீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னடி என் பணம் போச்சு, அவ்வளவுதானா? ஒன்ன தாண்டி கேக்குறேன். என்ன பண்றது? எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ 000179 இருக்கா? ராஜா டிராவல்ஸ் 9444000179. நான் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அழாத. இந்த டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க இவங்க போற அட்ரஸ் சொல்ல போறாங்க. அழாத, பேசாம இரு. ரொம்ப நல்லதா போச்சு. என் வீட்டுக்கு நான் ஃபோன் ஏங்க உடனே வர வேண்டியதானே? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? அவங்க எல்லாரும் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. மொத்த நகை வித்து கொடுத்தல, இப்ப ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. என் பேச்ச நீங்க கேட்கவே இல்ல. நான் என்னடி பண்ணுவேன்? ஒரே டிராபிக்கா இருக்கு. சரிங்க, நான் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்க போற அட்ரஸ் அவங்க சொல்லுவாங்க. சொல்லுமா. 9444000179. ட்ரை பண்ணுங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருக்கு. சரிண்ணே. மெதுவா இருக்கு. தள்ளுப்பா. ஏம்மா கொஞ்சம் வழி விடு. அதை பார்த்து இருக்குப்பா. என்ன பால் காய்ச்சி சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. இத்தனை சாமானும் உங்களுதா? ஆமா சார், இன்னும் கொஞ்சம் இருக்கு, பின்னாடி வந்துரும். என்னம்மா இது? இவ்வளவு சாமான வைக்கிறதுக்கு எங்க வீடு ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்ல. என்ன சார் சொல்றீங்க? தமிழ்ல தானம்மா சொல்றேன். இவ்வளவு சாமான கொண்டு போய் இங்க டம்ப் பண்ணீங்கன்னா நீங்களா எங்க படுப்பீங்க? ஏதோ பாக்குறதுக்கு சுமாரான வீடுனா அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்களை கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டு நீங்க ஊர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள ஷெல்ஃப் அடிச்சு அதை அடிச்சு வீட்டையே நாஸ்டி பண்ணிடுவாங்க போல இருக்க. சரி சரி, எல்லாத்தையும் பத்திரமா இறக்கி வீட்டுல அங்க இங்க இடிக்காம எடுத்துட்டு போங்க. வேண்டாத சாமான்லாம் இங்கேயே போட்டுருங்க. பார்த்து இறக்கி சொல்லுங்க. என்னம்மா இதெல்லாம்? எங்க பணத்துக்கு பதில் சொல்லாம நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சார், எதுக்கு சார் சத்தம் போடுறீங்க? நாங்க என்ன வெளியூருக்கா போயிட்டோம்? இந்த ஊர்ல தானே இருக்கோம். சத்தம் போடாம என்னம்மா பண்றது? இதோ பொட்டி படிக்க தூக்கிட்டு இங்க வந்துட்டீங்க. இங்க வந்தவங்க அப்படியே வேற ஊருக்கு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? எங்க பணத்துக்கு என்னம்மா கேரண்டி? அம்மா, பால்மா. எடுத்துப்பா நீ ஒண்ணு. தயவு செஞ்சு சத்தம் போட்டு பேசாதீங்க. சத்தம் போடாம என்னம்மா பண்றது? வாயை கட்டி வயிற்று கட்டி வீடு கட்டுவோன்னு சொல்லிட்டு உங்க புருஷன்கிட்ட பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். நீங்களா இருக்க தொட்டு பேசிட்டு இருக்க. உங்க புருஷன் மட்டும் கிடைச்சா கொலையே விழும். ராத்திரி படுத்த மனுஷனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். புது இடத்துல இப்படி வந்து சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணாதீங்க. இவங்க ஏதாவது பண்ணி உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்களுக்கு ஏமாத்தணுங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. எப்படியா கொடுப்பீங்க? எதை வச்சு கொடுப்பீங்க? இவங்க எல்லாரும் இந்த வீட்டுல தான் குடியிருக்க போறாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு உங்க பேர்ல சைட் இருக்கு, பாதி கட்டின வீடு இருக்கு. கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். ஏதாவது பண்ணி உங்களுக்கு சேர வேண்டியதை அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க சொல்றதை நம்பலாமா? நிச்சயமா நம்பலாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி நடு ரோட்ல நின்று சத்தம் போட்டா மட்டும் அவங்களால பணத்தை கொடுத்துட முடியுமா? நாளைக்கு சைட்டுக்கு வாங்க, அங்க உட்கார்ந்து விவரமா பேசிக்கலாம். சரி, இப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு கண்டிப்பா சைட்டுக்கு வருவேன். சரி, புரியுதா? சரி, எல்லாம் உள்ள எடுத்து வைங்க. வைக்கலாம். கொஞ்சம் நில்லுமா. எங்க போறீங்க? சாமான்லாம் உள்ள வைக்கணும். யோ,
என்ன கேன பையன் நினைச்சியா? ஏதோ நல்ல குடும்பமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு வீட்டை வாடகைக்கு விட்டா சரியான ஃப்ராடு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அவங்களுக்குள்ள பிசினஸ் சின்ன சிக்கல், அவ்வளவுதான். என்ன இழவோ அவன் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானயா. இத பாரு, என்ன பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விவகாரம் பிடிச்ச குடும்பத்தை நான் வாடகைக்கு வச்சா இவங்க மாசம் மாசம் வாடகை எப்படியா கொடுப்பாங்க? வாடகை ஒரு பக்கம் இருக்கட்டும், பண கஷ்டத்தினால இவங்க 5 பேரும் விஷம் குடிச்சு கோர்ட்டு கேஸ்னு நான் இல்லையா அலையணும்? இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? அம்மா சார் இது பாருங்க, அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது. எங்க நிலைமையை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. உங்க நிலைமையை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு செத்து போயிருவீங்க. ஒவ்வொரு கடைக்காரனா என் வீட்டு வாசல்ல வந்து கத்துவான். இதெல்லாம் தேவையா? இத பாருங்க, வேற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. எல்லாத்தையும் மறுபடியும் வண்டியில ஏத்துங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ உடனே நான் இப்ப கொண்டு வரேன். கொஞ்சம் இருங்க சார். அம்மா அம்மா நீ அழாதம்மா. ஒண்ணும் இல்ல. யோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இறக்குங்க, கிளம்ப வேண்டாமா? அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே, இங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? என்னங்க சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன், எல்லாம் சரியாயிடும். இல்லைங்க, நான் கிளம்பணுங்க. சீக்கிரம் இருக்குங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன், நாங்களே ஒரு குழப்பத்துல இருக்கோம். ப்ளீஸ். அட ஓனர் ஃபோன் பண்றாங்க, பெங்களூர் ட்ரிப் இருக்குதுன்னு சீக்கிரம் வர சொல்லி. நான் வேணா ஒண்ணு பண்றாங்க, இருக்கிற ஜாமான் எடுத்து கீழே வச்சுறேன். நீங்க முதல்ல எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. அண்ணே இறக்குங்க எல்லாத்தையும். சார் வேணாம் வேணாம் சார், ப்ளீஸ். ஒரு அரை மணி நேரமாவது டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, அரை மணி நேரம்லாம் தர முடியாதுங்க, 1/4 மணி நேரம் தரங்க. அதுக்குள்ள சீக்கிரம் இருக்கிறதுக்கு வெளியே பாருங்க. அண்ணே பாருங்க, 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லா ஜாமானையும் இறக்கி கீழே வச்சிருங்க. என்னவாப்பா? ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா? அம்மா அம்மா அழாதம்மா, அழாத. சொன்னா கேளுமா, அழாதம்மா. அம்மா ப்ளீஸ் அழாத. போதுமாடி, இப்ப சந்தோஷமா உனக்கு? ராஜ பரம்பரை மாதிரி கம்பீரமா இருந்தோம், சொன்ன மாதிரி நடுத்தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டேல. ஏன் அத்தை, எதை எப்போ பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாருமே வேதனையில தானே இருக்கும். இருக்குண்டி இருக்கும், எப்படி இல்லாம இருக்கும்? நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரம் மூடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது. அம்மா தாத்தா, என்ன தாத்தாச்சு? நானும் வீட்டுக்கார்ட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேமா, இருந்தாலும் ஒத்துக்கவே இல்லை. அட்வான்ஸ் மருந்து வாங்கிக்கின்னு கொடுத்துட்டாரு. என்ன தாத்தா இது? நீங்க இவ்ளோ கெஞ்சியுமா அந்த ஆள் புரிஞ்சுக்கவே இல்ல. சரியா, சைட் நம்ம பேர்ல தானே இருக்கு. ஆமாக்கா, நம்ம பேர்ல தான் இருக்கு. வேற வழியே இல்ல. எல்லாரும் நாம இப்ப சைட்டுக்கு போயிடலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க கீர்த்தனா, கீதா, நீங்க போய் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஐயா நீங்க போய் 2 ஆட்டோ புடிச்சிட்டு வாங்களே. சரிம்மா. சரியா, வண்டியில சாமான ஏத்த சொல்லு. அண்ணா எல்லாம் ஏத்துங்க. அம்மா அழாதம்மா, இது பாரு, ஒண்ணுமே இல்லம்மா. இப்போதைக்கு வேற வழி இல்ல, எல்லாம் சரியாயிடும்மா. அம்மா வணக்கம்மா. என்னம்மா எல்லாம் கும்பலா வந்திருக்கீங்க? அது இனிமேல் எல்லாரும் இங்க தான் தங்க போறோம். என்னையா சொல்றீங்க? வாட்ச்மேன், நான் சொல்றேன், இங்க வா. ஐயா கணக்கு பிள்ளையா, இத பாருங்க, எல்லா சாமானையும் இங்க இறக்கிட வேண்டாம். சரிங்கம்மா. இப்போதைக்கு தேவையான 4 பாத்திரம், கேஸ், ஸ்டவ், அப்புறம் 4 சேர், இந்த மாதிரி தேவையானது இருக்குங்க. மீதியை கோடவுன்ல இறக்கிடுங்க, வேற வீடு பார்த்து மாத்திக்கலாம். சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்கம்மா. ஐயா போங்க ஐயா. சரி சரியா, வாங்க. ஐயா. கொஞ்சம் வரேன். வா கீர்த்தனா. வாங்கத்த.
ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.